கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்துல ரஜினி நடித்துள்ள பேட்ட படம் ஜனவரி 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகும்னு ட்ரெய்லர் மூலமா அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருந்தாங்க. ஆனா விஸ்வாசம் பட ட்ரெய்லர்ல பொங்கல் ரிலீஸ் மட்டும் தான் அறிவிச்சிருந்தாங்க. இதனால படம் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகுமா இல்லையா என்று ரசிகர்களுக்கு ஏகப்பட்ட குழப்பம் இருந்தது. இந்த நிலையில விஸ்வாசம் படம் 10ஆம் தேதி தான் ரிலீஸ் ஆகிறது என்று இந்த படத்தின் தமிழ்நாடு உரிமையை வாங்கிய KJR ஸ்டுடியோஸ் நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக நேற்று வெளியிட்டாங்க. அதன் பிறகுதான் பல ரசிகர்கள் நிம்மதி அடைந்தாங்கன்னே சொல்லலாம். KJR நிறுவனம் போட்டிருந்த ட்வீட்ல ட்ரெய்லருக்கு இன்டர்நெட்டை தெரிக்க விட்டோம், அப்போ படத்துக்கு எதுக்கு வெயிட் பண்ணோம், சீக்கிரமே வரும், விஸ்வாசம் உலகம் முழுவதும் ஜனவரி 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறது, தியேட்டர் லிஸ்ட விரைவில் அறிவிப்போம், அடித்து தூக்க தயாரா என்று போட்டிருக்காங்க. இவர்கள் வெளியிட்ட இந்த தகவலை பல ரசிகர்கள் லைக், ஷேர், ரீட்வீட் செஞ்சு தங்களுடைய மகிழ்ச்சிகளை இணையதளங்கள் மூலம் தெரிவிச்சு வந்தாங்க. மேலும் இந்த படத்திற்கான ரிலீஸிங் பணிகள்ல பல ரசிகர்கள் போஸ்டர், பேனர் என அடித்து அமர்க்கலப்படுத்திட்டு வராங்க. அந்த வகையில தமிழ்நாட்டுல பொதுவாகவே நடிகர்களுக்கு பேனர் அடிப்பது ஒரு சாதாரண விஷயம் தான். ஆனா அஜித் ரசிகர்கள் பிரான்ஸ்ல ஒரு பெரிய கட் அவுட் தயாரிச்சிருக்காங்களாம். அந்த இடத்துல இவ்வளவு பெரிய கட் அவுட் வேற எந்த நடிகருக்குமே வைக்கவில்லையாம். அந்த கட் அவுட்டை புகைப்படம் எடுத்து அங்குள்ள ரசிகர்கள் இணையதளங்கள்ல வெளியிட்டிருக்காங்க. இந்த புகைப்படமும் இணையதளங்கள்ல ரொம்பவே வேகமா பரவிட்டு வருது. உலகம் முழுக்க அஜித் சார் ரசிகர்கள் இருக்காங்க என்பதை இந்த தகவல் மேலும் உறுதிப்படுத்தியிருக்கு. இந்த தகவலை பற்றிய உங்களின் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் அப்டேட் மிஸ் பண்ணாம பார்க்க அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த 2 வீடியோவை நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா கிளிக் பண்ணி பாருங்க.